சம்திங். இந்த வாரம் வாரம் ஒரு விக்ரமுக்கும் கனிக்கும் கிடைக்கிற பாராட்டலாம் எதுக்கு கிடைக்குதுன்னே எனக்கு தெரியல. சபரி, விக்ரம், கனி. ஆமா சார், சபரி டச் பண்ணல நேத்து பொறுத்த வரைக்கும். பாலாஜி அவன் சபரி டச்சே பண்ணாம இருக்கிறது. அவன் 5 வாரம் அவன் டச் பண்ற மாதிரி யாருக்காவது பிரச்சனைனா அவன் போய் பிரிச்சு வைக்கிறதுக்காக அவனை கண்டென்ட்டா வச்சுக்கிறாங்க. வீக்கெண்ட்ல அவனை கண்டென்ட்டே இல்லாம அவனை தொடாம வச்சுக்கிறாங்க பத்திரமா. பாலாஜி சொல்லுங்க பாலாஜி. ஒரே நிமிஷம், தாத்தா வந்திருக்காங்க சார். ஹாய் தாத்தா, வெல்கம் தாத்தா. பாலாஜி ஹாய் சார். நீங்க பேசுங்க. நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து என்ன நடந்ததுன்னு இன்னும் பேசல கம்ப்ளீட்டா. ஓகே, கம்ப்ளீட்டா அதை பத்தி எதுவும் பேசல. பட் நான் ஈவினிங் சொல்றேன்னா என்னன்னா, அந்த பொண்ணு ஜஸ்டிஃபை பண்ணிச்சு. ஓகே, அது எபிசோட்ல போடல. அது என்ன ஜஸ்டிஃபை பண்ணுச்சுன்றது வேணா நம்ம லேட்டர் இந்த டே பேசலாம். பட் அந்த பொண்ணு ஜஸ்டிஃபை பண்ணது அப்போ வந்து நீங்க வந்து யாரோ ஒருத்தருக்கு இதை ஒரு சப்போர்ட்டா போய் சேரணும், இது ஒரு பாசிட்டிவா போய் சேரணும்ன்ற மைண்ட் செட்ல போட்ட மாதிரியே இருந்தது. யாரோ ஒருத்தர்ல அது ரொம்ப ஆப்வியஸா தானே தெரிஞ்சுது. இப்ப கனியையும் அவர் அதே தானே சொன்னாரு. அப்ப நீங்க எஃப்ஜேக்கு கொடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதானேன்றத கனி வாயாலேயே சொல்ல வச்சார்ல. ஐ மீன் கனி கிட்டக்க அந்த பாயிண்ட். அது மாதிரி இங்க ஒரு ஃபேவரிசமா தான் ஒரு கேம் விளையாண்டாங்க. பட் இதை அட்ரஸ் பண்ற அளவுக்கு இது வந்து ஒரு பயங்கர கான்ட்ரடிக்டரியான ட்ரபிள் மாதிரி தெரியல. சுபிக்ஷாவை பண்றதுல பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சுபிக்ஷா கேம் வந்து பார்வதி கிட்டக்க நடந்த ஒரு விஷயத்துக்கு சுபிக்ஷா பார்வதின்ற கண்டென்ட்டை எக்ஸிட் பண்ணி சுபிக்ஷா வித் கனியோட கண்டென்ட் என்னமோ மேஜர் ஒரு ப்ரொஜெக்ஷனை சொல்றேன். அங்க மிஸ் அவுட் ஆனது மேட்டர் வேற. ப்ரொஜெக்ஷன்ல வந்து அது ஏதோ ஒரு மேஜர் தவறு மாதிரியோ அதுல நீங்க வந்து யூ ஆர் லூசிங் யுவர் கேரக்டர்னு சொல்ற மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷனை காமிச்சது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாயிண்ட். பட் ஆனா அந்த மேட்டருமே சார் கனிய ஃப்ரெண்ட்ஷிப்னு கேட்டாங்கல்ல. நீங்க எஃப்ஜே கொடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபேவரட்டிசம் எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணது எதுக்குன்னா, இப்ப சப்போஸ் வந்து இந்த பாசம் வந்து வியானாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃபேவரட்டிசம் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த சுபிக்ஷாவை வந்து கார்னர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சுபிக்ஷாவை கார்னர் தாங்க பண்ணாங்க. அது ஆனா சுபிக்ஷா கார்னர் பண்ற அளவுக்கு கனியோடைய பாயிண்ட்ல வச்சு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லைன்றதான் என் பாயிண்ட். கனியோடைய கான்டெக்ட்ல வந்து அவ்வளவு பெரிய பெட்ரேல் ஃபீல் கிடையவே கிடையாது. தோ ஷி டிட்ன்ட் ஸ்டாண்ட் பை த வேர்ட்ஸ். அது உண்மைதான், அதை மறுக்க முடியாது. பட் இட் ஸ்டில் ஷி ஹேஸ் டைம். இந்த வீக்கெண்ட் உடைய டிப்ஸ் அண்ட் பிட்ஸ் வந்து மேபி இந்த பொண்ணு வந்து இன்னைக்கு அப்புறம் பெரிய ட்விஸ்ட் கொடுக்கலாம். நாளைக்கு நடந்ததெல்லாம் வச்சு எதிர்பார்க்காத ட்விஸ்டா பார்வதிக்கே என்எஃப்ஏ கொடுத்தாலும் கொடுக்கலாம். அது எதிர்பார்க்கிற ட்விஸ்ட் தானே. இங்க எதிர்பார்க்காதுன்னா வேற மாதிரில கொடுக்கணும். அது ரைட்டு. பார்வதி எல்லாம் போட்டு அடிச்சுட்டாரு. கண்டிப்பா பார்வதி பக்கம் போவாது. சொல்லுங்க மதுபா, சொல்லுங்க. பட் முதலாளி நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த பொண்ணு வந்து இப்ப டக்குன்னு அடிச்சா கிராஃப் டவுன் ஆகுமோ அப்படிங்கிற எனக்கு இருக்கு. அந்த பொண்ணு இந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணா அப்படின்னாக்கா எஸ் ஷீ இஸ் இன் த கேம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? இப்போ இந்த பொண்ணு வந்து இது இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் வந்து இந்த பொண்ணு வந்து தான் ஒரு ஜஸ்டிபிகேஷனை சோஃபார் கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருந்ததுல எனக்காக உழைச்சு எனக்காக என்னைய நம்பி என் டீமை நான் விட்டுறக்கூடாது, என் டீமை கையை விட்டுறக்கூடாதுன்னு அப்படி. ஹலோ கேக்குது கை விட்டுறக்கூடாதுன்னு அந்த பாயிண்ட்ல அந்த ஸ்டாண்ட்லயே நான் நிக்கிறேன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு ஒருவேளை ப்ராபப்ளி அவங்களுக்கு அதே மாதிரி இருக்கிற அந்த விஷயம் அந்த பொண்ணு முதல்ல இருந்தே ஸ்டாண்ட் பை பாயிண்ட். பட் இந்த வீக்கெண்டு ஏதாவது இந்த பொண்ணுக்குள்ள ஒரு சேஞ்ச் ஆஃப் தாட் ப்ராசஸ் இல்லை, நம்ம பண்றத வந்து இட்ஸ் லைக் ஃபேவரிசம் மாதிரி தான் தெரிய போகுது, அதனால நம்ம அப்படி பண்ண வேணாம். அண்ட் மோர் ஓவர் கனிக்கோடைய மேட்டர்லயே வந்து ஒரு கமிட்மெண்ட்டை ஆனர் பண்ணலன்னு சொன்னதுனால ஒருவேளை இதை கனிக்கோ இல்லை பாருக்கோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சார், எனக்கு கனி கொடுப்பாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இந்த ஓல்ட் டிராமாவே அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இல்லைனாலும் கனியை எப்படி காப்பாத்தா போறாங்க? அப்போ ஒரு பாசம் எதுக்கு வீணடிக்கிறாங்க? கரெக்ட். எப்படி இது எப்படின்னா உங்களுக்கு இல்ல சார், ஆக்சுவலா
இந்த சார் எப்பவுமே கேப்டன்ஷிப்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த பயாஸ் கேப்டன்ற ஒரு 4 நாமினேஷன் கண்டிப்பா விழும் சார். ஆமா அதனால அந்த நாமினேஷன் வந்தாலும் அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக தான் கொடுத்த மாதிரி போகுன்ற இல்ல மாதிரி எனக்கு தெரியும். பாஸ், நான் மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் வரேன். நாமினேஷன் என்ன வந்தா என்ன, எலிமினேஷன் அவங்க கையில தானே இருக்கு. அது வேற அது என்ன வேணா நாமினேட் ஆயிட்டு போட்டுமே. என்ன நீங்க 200 ஓட்டு வித்தியாசத்துல எங்கால உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருவாங்க. அது பிரச்சனை கிடையாது. இவங்க ப்ரொஜெக்ஷன்ல வந்து அதாவது இவங்களுக்கு அணிக்கு ஒரு அன்ஃபேர்னஸ் நடந்ததுன்ற மாதிரில ப்ரொஜெக்ஷன் வியூ போகுது. அநீதி அளிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான். அதுதான் வன்முறை வெடிக்கும்னு கேட்கவே இல்லையே. அந்த பாயிண்ட் நான் வந்து அதாவது அது எவ்வளவு பெரிய ஆக்சுவலா கான்டெக்ஸ்டா பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய கண்டென்ட் தெரியுங்களா? ஆக்சுவலா எப்போதெல்லாம் நீதி தவிர்க்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் வன்முறை வெடிக்கும். இதானே அவங்க கண்டென்ட். அதாவது சட்டம் ஒழுங்கு எப்பெல்லாம் சட்டம் சரிவர செயல்படாத போது வன்முறை வெடிக்கும். இது மாதிரிதான் அவங்க சொன்ன கான்டெக்ட். இது வந்து ஒரு நேஷனல் ஷோல இது ஒரு தவறான பதிவு. இந்த மாதிரி ஒரு பதிவை போடாதீங்க. சட்டம் எப்ப அதாவது சரிவர சட்டத்தை திருத்தி இல்ல சட்டப்படி இருக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் தான் கரெக்டான ப்ராசஸ். இது இந்த ப்ராசஸ் வந்து இப்படிப்பட்ட ஒரு கான்டெக்ஸ்டே வந்து ஒரு தவறான கான்டெக்ட். தனி மாதிரியான ஒரு பர்சன் வந்து நீங்க இப்படி சொல்லியிருக்கவே கூடாதுன்னா அது மாதிரி ஏதாவது அட்ரஸ் பண்ண சொன்னா அவர் அதை விட்டாரு. சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு எவ்வளவு காயின்ஸ் கிடைச்சது, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னு சம்பந்தமே. அதெல்லாம் தான் சொல்றேனே, ஒரு சில பேரை சில கேள்விகளை கேட்காம ஒரு சில கேள்விகள் ஏன் இல்ல. இன்னொன்னு, இவனுங்க கிட்டக்க யார் இந்த வீட்டுல ரொம்ப தைரியமானவங்க அப்படின்னா அந்த கேள்வியுடைய உள்ளர்த்தத்தையே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னது இருக்கே பா, அதுவே அதிபயங்கரமா இருந்தது. ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் இந்த நான் என்னுடைய புரிதல் ஒருத்தனை பார்த்து ஒருத்தன் இந்த ஷோல யார் ரொம்ப பயங்கரமா பயங்கரமானவங்களா பயப்படாதவங்களா, யாரை பார்த்தா தைரியசாலி which means யார் ரொம்ப தைரியசாலி, யாரோடைய வாதத்திலையும் தன்னோட வாத திறமையால அடுத்தவங்களை எதிர்கொள்ற ஒருத்தன் தான் ரொம்ப தைரியசாலி. அப்படிப்பட்ட அந்த கான்வர்சேஷனல் பவர் இருக்குது. இல்லைன்னா ஆர்ம் ரெஸ்லிங் போட்டியா இல்ல இந்த மாதிரி ட்ராக் ரேஸ் போட்டியா, இதுல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்னு சொல்றதுக்கு அந்த வாத திறமை யார் இருக்கோ அந்த திறமையில யாரால யார வீழ்த்தர முடியும்ன்றத வந்து ஒவ்வொருத்தரோட அப்சர்வேஷன்ல யார் மேல இருக்கோ அவங்கள சொல்லணும். அதுதான் நான் இவனுங்க சொன்னானுங்க பாருங்க ஒண்ணு. ஐயோ இவனுங்க ஐக்கியோ பார்த்தா மிரண்டேன். இல்லங்க அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க பாருங்க. அவரு கேட்டது சார் அவர் கேட்ட கொஸ்டினே வந்து என்னன்னா இந்த வயலன்ஸ் ரிலேட்டடா சில நடந்தது இல்ல. இப்ப கமருதீன் கை வாங்கினாரு, துஷார் வந்து தள்ளி விட்டாரு, ஆதிரை கால் தூக்கி வச்சாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி அடிதடியில தைரியமா இறங்குற ஆள் யாரு அப்படின்றதுதான் அவரோட கேள்வி. ஆனா அப்படி இல்லையே, ப்ரொஜெக்ஷன் அப்படி இல்லையே. இந்த ஒரு அத மாத்திட்டாங்க. இவங்க எல்லாரும் கண்டஸ்டன்ஸ் தான் சேர்ந்து மாத்திட்டாங்க. இவரோட கேள்வி அதுதான். அதை வச்சுதான் அவர் வந்து அடுத்த அந்த வயலன்ஸ் ரிலேட்டடுக்கான லீடுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. இல்ல அந்த இடத்துல அப்போ அப்படி பார்த்தா பாலாஜி வினோத் ஃபர்ஸ்ட் கமருதீனை சொல்ல வந்தது கரெக்ட் தான் இல்லையா? அவர் அதை வந்து நீங்க உட்கார வச்சாரு. காரணம் தான். ஓகே, அதை வந்து நீங்க மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி இவர் உட்கார வச்சது. அது வந்து எல்லாரும் வந்து இல்ல சாம் அவரு கமருதீனை சொல்லிட்டு அதுக்கான ரீசன் வந்து வேற மாதிரி சொல்லிட்டாரு. அதனாலதான் உட்கார வச்சாரு. ஆக்சுவலி கேள்வி வந்து பாலாஜி சொன்ன மாதிரி யார் அதிகமா வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்கன்றதுக்கு தான் கேள்வி. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கண்டஸ்டன்ஸ் என்ன சொல்றாங்களோ அந்த ஃப்ளோல போயிட்டாரு. கண்டஸ்டன்ட் தப்பா புரிஞ்சிருக்காங்க, நான் கேட்ட கேள்வி இதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்து கரெக்டான கேள்வியை அதை சேனலைஸ் பண்ணி அவர் கொண்டு போடல. நான் ஒண்ணு கேட்டேன், நீங்க ஒண்ணு சொல்றீங்க, பரவாயில்ல அப்படியே ஓட்டிடுவோம் அப்படின்னு ஓட்டிட்டாரு. அது கடைசியில பார்த்தா நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் போதும் இன்னும் அது இன்னும் கேவலமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் தைரியசாலிக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எங்க அண்ணன் சபரி வந்து எழுச்சி திவாகர்ன்னு சொன்னாம பாருங்க, நல்லா வருவடா நீ எழுந்துச்சு திவாகர் கிட்ட. அப்படி என்ன வந்து ஒரு அப்படி அதி தைரியத்தை நீ பார்த்து சார் பார்வதி கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிருக்காருல்ல சார். அந்த இடத்துல பக்கத்துல உட்காந்து பில்லோ எல்லாம் அடி போட்டு இப்படி எல்லாம் அவர் எவ்வளவு தைரியமா அதை ஹேண்டில் பண்ணிருக்காரு சார். அதை சொல்லியிருப்பாரு சபரி.
ஏங்க அந்த தைரியமே கிடையாது. கான்டெக்ஸ்டே இன்னைக்கு இல்ல புரிஞ்சுக்கலாமே. இல்ல அவங்க அவங்க இல்ல இல்ல அவங்க அவங்க நான் சர்க்காஸ்டிக்கா சொல்றாங்க. சர்காஸ்டிக். ஓகே ஓகே. ஆனா ஒண்ணு எனக்கு என்னமோ அதுவும் நடந்திருக்கும், எடிட் பண்ணிருப்பாங்களோன்னு தான் தோணுது. வாங்கியிருப்பாங்க போல. பட் ஆன் த ஹோல் வந்து ஷோவை வந்து எனக்கு என்னமோ சீசன் 10, 11 எல்லாம் வந்து இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இனிமேல் இது இப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா நாங்க எல்லார் கை கால்லையும் உழுந்து பார்த்தோம், சினிமாக்காரங்க யாரும் வரமாட்டேங்கிறாங்க. இல்ல சினிமால வாய்ப்பே இல்லைனாலும் சும்மா இருந்தாலும் இருப்பேன், இந்த ஷோக்குள்ள வரமாட்டேன்னு. இனி அதாவது நாங்க எங்க சீசன்லயே என்ன யோசிச்சோம்னா, இனிமேல் எவனாச்சும் இதுக்குள்ள கூப்பிட்டா வருவானுங்க சினிமால இருந்து. சினிமால ஒரு மாதிரி ரிட்டையர்ட் ஆன, இல்ல ஒரு மாதிரி ரொம்ப நாள் அப்படி இருந்த ஆட்கள் கூட வரமாட்டாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த சீசன் பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா இருந்தா கூட இருப்பேன். அந்த அந்த மாதிரி தான் எனக்கு என்னமோ வருது. ஏன்னா இந்த சீசனுடைய பேட்டர்ன் ஆஃப் ஷோவே எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி டீன் ஜெனரேஷனுக்கு இனிமேல் இந்த ஷோ இருந்தா போதும், அதை மட்டுமே நோக்கி அந்த அதுக்கேத்த ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணலாம் இந்த சீசன்ல இருந்து அப்படின்றது தான் தாட். அது வந்து அது வந்து ரொம்ப பச்சையா தெரியுது. கண்டஸ்டன்ஸை அப்ப ரெக்ரூட் பண்ண விதமாக இருக்கட்டும், இல்ல அவங்கள இப்ப ப்ரொடெக்ட் பண்ற விதமா இருக்கட்டும், இது அப்ப ரெண்டுமே வந்து கமருதீன் டாப் 5 தான்றீங்களா? அது அந்த 5 டிஃபரன்சஸ் வேணா இப்ப உள்ள வர போற ஆட்கள்னால ஏதாவது இருக்குமான்னு தெரியல. பட் ஆனா 100% தலைவனை ஒண்ணு எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக இந்த எல்லா விதத்துல இருந்தும் ஒரு மாதிரி சார் இவனுக்கு கொடுத்துட்டாதான் சார் பெட்ரு ரெட் கார்டை அப்படின்னு நினைச்சு அது ஒரு பாயிண்டா வச்சு கொடுக்கறது ஒரு விதம். இல்ல சார் 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 மென்ல நம்ம கூட்டு வந்த எல்லாருமே தலையாட்டிட்டு இருக்குதுங்க சார், ஒர்க் அவுட் ஆகாது, இவன் ஒருத்தன் வச்சுதான் நம்ம வில்லனிசம பெருசா ஸ்ப்ரெட் பண்ணோம், என்ன பண்ணாலும் நம்ம எடிட்டிங்ல பாத்துக்கலாம், நீங்க மத்தபடி வீக்கெண்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வண்டி தள்ளிட்டு போனாலும் தள்ளிட்டு போயிடலாம். ஓகே. ஏன்னா ஒரு குவாலிட்டி கண்டென்ட்டுக்கு கமருதீன் கிட்டக்க ஒரு குவாலிட்டி கேம்ன்றது டாஸ்கை தவிர இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு ஜஸ்டிஃபைங் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு கேம் விளையாட முடியாது கமருதனால. ஏன்னா கமருதனுக்கு பேசிக்கலா ஒரு கேள்வி புரிதலும் கஷ்டமா இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ற டேர்மும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அவருக்கு இல்லைன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கரெக்டா பேசுறாரு. அது அவருக்கு ரிலேட்டடா ஒருவேளை கன்வே பண்றதுக்கு கிளாரிட்டியா இருக்கிற கண்டென்ட்ல மட்டும்தான் அதை பண்றாரே தவிர, மிச்சதெல்லாம் வந்து அவர் பேசி அவரே தான் அவருடைய குழிய பெருசா தோண்டிக்கிட்டார். அதனால இவர் எந்த டைம்ல எந்த வாரத்துல எந்த டைம்ல வெளியில போனாலும் அது வந்து முழுக்க முழுக்க அவ்வளவுதான் காப்பாத்திட்டு கூட்டு வந்திருக்க முடியும், எப்பயோ போக வேண்டிய டிக்கெட்ன்ற மாதிரி தான் பார்க்கணும். அவர் இது இது இந்த இந்த பேட்டர்னை வந்து அவர் ரொம்ப பெருசா இது வந்து ஒரு குவாலிட்டியான கேம் பிளேன்ற மைண்ட் செட்லயே இருந்தாருன்னா செத்தார். இந்த இதே மாதிரியே போச்சுன்னா அவ்வளவுதான், யாராலையும் தடுக்க முடியாது. அது சொல்லிட்டார்ல சார் நேத்து. நீங்க வந்து கொடுத்த இன்டர்வியூ, அப்புறம் வந்து நீங்க உங்களை பத்தி பார்த்த வீடியோஸ், ஆனா நீங்க இங்க வந்து ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் அவரே நேத்து சொல்லிட்டாரு. எபிசோடு சொல்லிட்டு பிரேக்ல போன கேப்ல தான் திருப்பி இன்னைக்கு சண்டை போட்டுருக்காங்களே. அவரு சொன்னாரு. பட் ஆனா எபிசோட் முடியும் போது காட்டலையா, அது கமருதீனுக்கு புரியல அப்படின்னு. இல்ல காமிச்சாங்க, கரெக்ட். கமருதீனுக்கு சுத்தமா புரியல அது. இன்னொரு பாயிண்ட், இந்த ரெட் கார்டு வந்து கமருதீனுக்கு புரிய வைக்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுல அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த வார ஷோ பார்த்துட்டு ஒரு 2-3 பேருக்கு ரெட் கார்டு, இது வந்து எல்லாரும் கமருதீன் மேல ஒரு ஃபோக்கஸ் ஆச்சுல, அந்த 2வது 3வதையும் அவர் ஒரு இன்டிமேட்டிங்கா காமிக்கல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா சொல்லிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அவர் அந்த 2வது 3வது இருக்கிறத வந்து ஒரு வான் போர்டு மாதிரி சொல்லிருக்கு. இப்ப இது எப்படின்னா, இந்த ரெட் கார்டோட பாயிண்ட்ல வந்து கமருதீன் ஃபார்ஷர் கேண்டிடேட், அந்த மிச்ச 2 பேர் யாருன்னு இவங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிற சாய்ஸ்ல விட்ட மாதிரி அவங்களுக்கே அவங்கள தெரியும் அப்படின்னு நினைச்சு ஒருவேளை பார்வை நினைச்சுக்கலாம், இல்ல ஆதிரை நினைச்சுக்கலாம், இல்ல இவரை நினைச்சுக்கலாம். நம்ம யாரை மீன் பண்ணோன்ற அந்த பர்சன்ல இப்ப திவாகர் லிஸ்ட்ல இருந்தாருன்னா அது திவாகருக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா. இப்ப நான் ஒருவேளை வெளியில திவாகரோ ரெட் கார்டு கொடுங்கன்னு சொல்லி நிறைய நாய்ஸ் இருந்துச்சு, அந்த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிக்கு அது ஒரு ரெட் கார்டு லெவல்ல நீயும் உன் பேரும் வர இருந்துச்சு அப்படின்றது ஒரு வார்னிங்கா இருந்தா திவாகருடைய செயல்கள்லயும் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் இருந்திருக்கும். அது வந்து முழுக்க முழுக்க கமருதீனை மட்டுமே டார்கெட் பண்ணி அந்த ரெட் கார்டுக்கான கண்டென்ட்டோடைய ஒரு கான்டெக்ஸ்ட் போன மாதிரி இருந்தது. அது எனக்கு என்னமோ சரியா படல அது.
நீங்க வந்து அது வந்து கிளியரா டார்கெட் பண்ணி பேசுற மாதிரியே இருக்கு. ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் அண்ட் இருக்கா? மோர் ஓவர் இந்த கேம்ல பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்டக்க இருந்து ஒரு வீக்கெண்ட்ல எப்படி இவங்களை மாத்தி விடணுன்றத இவங்க வந்து நல்லா ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி இவங்க வந்து ஹோஸ்ட வந்து ஒரு ஹோஸ்ட் கேம் விளையாட வச்சு மாத்தினாதான் இவங்களோட தாட் ப்ராசஸும் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த வீக்கெண்ட்ல வந்து பல தடவை கமெண்ட் ஷேர் பண்ணியிருக்காரு. பட் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெக்கார்ட் மேட்டரை வச்சே ஒன்று சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து வெளியில எல்லாருக்கும் திவாகர் கொடுங்க, எஃப்ஜே கொடுங்க, கமருதீன் கொடுங்க, பார்வதிக்கு கொடுங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்களை ரெக்கார்ட் கொடுத்துடலாம் அப்படின்ற லெவலுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுன்னா இதை வந்து ஒரு ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணோம்னா சீயிங் ஆல் தீஸ் திங்ஸ் இவருக்கும் வந்து ஒரு சில பேரோட நடவடிக்கைகள் இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து க்ளூவா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் எழுப்பி நீங்க சண்டை போடும் போதெல்லாம் பார்வதி கிட்டக்க வர மாதிரி உங்க கிட்டக்க ஏன் வரல அது தெரியுமா அப்படின்னு ஒன்று கேட்டது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா ஐ மீன் தோஸ் ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி கேன் அண்டர்ஸ்டாண்ட். இவனுக்கு எந்த கான்டெக்ட்ல இவர் சொல்றாருன்னே இவனால கேப்சர் பண்ண முடியல. அது நம்பர் 1. நம்பர் 2, அதையே அவர் இன்னும் பெட்டரா அடிச்சும் அடிக்காத மாதிரி ரொம்ப கிளியரா ஒவ்வொருத்தரையும் கேட்பார்ல, யாரு இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைப்பாங்க, யார் ஆகலன்னு. அது மாதிரி உங்ககிட்ட இந்த வாரம் நடந்த பூரா நடந்ததே நான் எல்லாரும் சொல்லிட்டேன். எல்லாரும் பண்றது கன்றாவியா இருந்தது. ஆனா இதுல இந்த ஒருத்தங்களுடைய செயலுக்காக இந்த வீட்டுல இன்னார வீட்டை விட்டு வெளில அனுப்பிடலாம் அப்படின்னு ரெட் கார்டு கொடுக்கலாம்னா யாருக்கு கொடுக்கலாம்? சும்மா இவர் ஒரு கான்டெக்ட் பேசுறேன்னு ஒரு கண்டென்ட் பேசுறேன்ட்டு பேசியிருந்தா கூட இந்த வீட்டுல இருக்க பல பேரோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னு அந்த ஒரு பர்சனுக்கு புரிஞ்சிருக்கும். அது யாரா வேணா இருக்கட்டும். இப்ப ஒருத்தங்க திவாகரை சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கட்டும், ஒருத்தர் கமருதன் சொன்னா என்னவா இருக்கட்டும், ஒருத்தங்க பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்க சொன்னா, ஏன்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புற அளவுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் எத்தனை பேருக்கு என்ன மாதிரியான வன்மம் இருக்கோ அதுல மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன் யாரை சூஸ் பண்றாங்களோ அந்த மெஜாரிட்டி ஆஃப் த பர்சனுடைய தாட் ப்ராசஸ் மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட என்னவா இருக்கோ இதுக்கு அவர் என்ன டிஃபெண்ட் பண்றாரோ இதை டிஃபெண்ட் பண்ணாம இதை நான் மாத்திக்கிறேன்னு சொல்ற செல்ஃப் ரியலைசேஷனுக்கான பாயிண்ட்டுக்கு போகுதோ இப்படி அவரை ரீஅசஸ் பண்றதுக்கான ஒரு பாயிண்டா இந்த மாதிரி ஒரு கேள்வியை எடுத்து ரெட் கார்டு கொடுக்கறத விட எம்பாரஸ்மெண்ட் பண்ணி உட்கார வச்சிருக்கலாம். இல்ல நீங்க சொல்ற எல்லோ கார்டு கொடுக்கறத விட இதை இப்ப அவர் நேற்று பண்ணது எப்படின்னா, நீ இப்படியே பண்று, நீ எப்படி ரெட் கார்டு வாங்க போற, அது அந்த மாதிரி ஒரு கால் நான் எடுத்துருவேன் அப்படின்னு கமருதீனுக்கு மட்டும் சொன்ன மாதிரி இருந்தது. ஓகே, அதனுடைய இம்பாக்ட் தான் இன்னைக்கு கமருதீன் எழுப்பின அந்த